என்னங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனால ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? திடீர்னு மூட் அவுட் ஆயிடுதா? நீங்க ஒரு சில விஷயங்கள செய்யும்போது நீங்க ரொம்ப நார்மலான மைண்டுக்கு இம்மீடியட்டா வந்துர முடியும். அதுக்கான சின்ன டிப்ஸ் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக மூட் அவுட்ல இருந்தீங்கன்னா, அந்த இடத்துனால தான் அந்த பிரச்சனைனா அங்கிருந்து வெளிய வாங்க. வெளிய வந்துட்டு இந்த 5, 4, 3, 2, 1 கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, உங்க கண்ணெதிர்க்க நீங்க பார்க்கக்கூடிய ஏதாவது 5 விஷயங்கள நல்லா பொறுமையா கவனிச்சு பாருங்க. அடுத்ததா, உங்களை சுத்தி இருக்கிற நீங்க தொட்டு உணர வாய்ப்பு இருக்கிற ஏதாவது ஒரு 4 விஷயங்களை தொட்டு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க கண்ணெதிர்க்க இருக்கிற 5 விஷயங்களை பாருங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை சந்தோஷமா விளையாடிட்டு, இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க. தொட்டு உணர்றதுன்னு நான் சொல்றது என்னன்னா, ஒரு பூ இருக்கும், அந்த பூவை நீங்க சும்மா தொட்டு உணரலாம். இல்ல ஒரு அழகான சாஃப்டான ஸ்பேஸ் இருக்கும், அதை நீங்க தொட்டு உணரலாம். ஒரு கூழாங்கல் இருக்கும், அதை நீங்க தொட்டு உணரலாம். அடுத்ததா, நீங்க உங்க கண்ணெதிர்க்கு இருக்கிற கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 விஷயங்களை கவனிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கேட்டு பாருங்க. ஜஸ்ட் கேட்டு பாருங்க. அடுத்ததா, உங்க கண்ணெதிர்க்கு இருக்கக்கூடிய ஏதாவது 2 விஷயங்களை, நல்ல மனம் வீசக்கூடிய ஏதாவது 2 விஷயங்களை முகர்ந்து பாருங்க. ஜஸ்ட் முகர்ந்து பாருங்க. அடுத்தது, உங்க கண்ணெதிர்க்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை, ஏதாவது உங்களுக்கு ஒரு சாப்பிடுற வாய்ப்பு இருந்ததுன்னா ஜஸ்ட் போய் சுவைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த 5, 4, 3, 2, 1ல 5 புது விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்க முயற்சி பண்ணிருப்பீங்க. 4 விஷயங்களை உணர முயற்சி பண்ணிருப்பீங்க. 3 விஷயங்களை கேட்க முயற்சி பண்ணிருப்பீங்க. 2 விஷயங்களை முகர முயற்சி பண்ணிருப்பீங்க. 1ஐயாவது சாப்பிட முயற்சி பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த 15 விஷயங்களை ஜஸ்ட் நீங்க இந்த மூமெண்ட்ல இருக்கிறத வச்சு முயற்சி பண்ணும்போது நீங்க விழிப்புணர்வுக்குள்ள வருவீங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகி ஒரு நார்மல் மூடுக்கு வருவீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.